வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நேயர்களே, எந்நிலையிலும் தேவன் உங்களை நேசிக்கிறார் என்ற கருப்பொருளில் அமைந்த எரேமியா தீர்க்கனின் செய்தியை கேட்போமா? யூத ஜனங்கள் உபத்திரவப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள். அவள் புறஜாதிகளுக்குள்ளே தங்குகிறாள், இளைப்பாறுதல் அடையாள். அவளை துன்பப்படுத்துகிற யாவரும் அவளை இடுக்கமான இடங்களிலே தொடர்ந்து பிடித்தார்கள். பண்டிகைக்கு வருவார் இல்லாததினால் சீயோனுக்கு போகிற வழிகள் புலம்புகிறது. அவள் வாசல்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது. அவள் ஆசாரியர்கள் தவிக்கிறார்கள். அவள் கன்னிகைகள் சஞ்சலப்படுகிறார்கள். அவளுக்கு கசப்பே உண்டாயிருக்கிறது. அவள் சத்துருக்கள் தலைமையானார்கள். அவள் பகைஞர் சுகித்திருக்கிறார்கள். அவளுடைய திரளான பாதகங்களின் நிமித்தம் கர்த்தர் அவளை சஞ்சலப்படுத்தினார். அவள் பிள்ளைகள் சத்ருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனார்கள். கர்த்தர் நீதிபரர். அவருடைய வாக்குக்கு விரோதமாய் நான் எழும்பினேன். ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேட்டு என் துக்கத்தை பாருங்கள். என் கன்னிகைகளும் என் வாலிபரும் சிறைப்பட்டு போனார்கள். இவைகளின் நிமித்தம் நான் அழுகிறேன். என் கண்ணே நீராய் சொரிகிறது. என் உயிரை காப்பாற்றி தேற்றுகிறவர் என்னை விட்டு தூரமானார். பகைஞர் மேற்கொண்டதினால் என் பிள்ளைகள் பாழாய் போனார்கள். 52 அதிகாரங்கள் அடங்கிய எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை கற்று முடித்தோம். அழுகை அல்லது கதறுதலின் சத்தம் என்னும் பொருள்படும் எரேமியா தீர்க்கதரிசியின் புலம்பல் புத்தகத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆரம்பத்தில் நாம் வாசிக்க கேட்ட வசனங்கள் புலம்பல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டவைகளாகும். புலம்பல் புத்தகம் எரேமியா புத்தகத்தின் பின்னிணைப்பு போல் காணப்படுகிறது. எரேமியா புத்தகத்தின் 52 அதிகாரங்களிலும் எரேமியா அழுது புலம்புகிறார் என்று கற்றுக்கொண்டோம். பாபிலோனிய சிறையிருப்பை முன்பே அறிந்த எரேமியா அதை காண முடியாதவராக அழுது புலம்புகிறார். கர்த்தர் அவருக்கு பாபிலோனிய படையெடுப்பையும் யூத மக்கள் சிறைப்பிடித்து செல்லப்படுவதையும் வெளிப்படுத்தினார். யூதர்கள் சிறைப்பிடித்து செல்லப்பட்ட போது எரேமியா எருசலேமில் இருந்தார். வயோதிபர் மற்றும் வியாதியுற்றோரை தவிர ஏனையோர் சிறைப்பிடித்து செல்லப்பட்டனர். எரேமியாவும் எருசலேமில் வாழ அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அவர் எகிப்திற்கு குடிபெயர்ந்து சென்று அங்கு இரத்த சாட்சியாக மறைத்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. சில வேத அறிஞர்கள் அவர் யூத மக்களை மிகவும் நேசித்தபடியினால் பாபிலோன் சென்று ஊழியம் செய்திருக்கலாம் என்று நம்புகின்றனர். இன்னும் சிலர் அவர் எருசலேமிலே தங்கியிருந்து மறைத்திருக்கலாம் என்றும் கூறுகின்றனர். யூத மக்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போன பின்பு எரேமியா புலம்பல் புத்தகத்தை எழுதினார். எருசலேம் கைவிடப்பட்ட நகரமாக மாறிய பின் புலம்பலின் புத்தகம் எழுதப்பட்டது. புலம்பல் என்ற பெயர் இந்த புத்தகத்திற்கு மிகவும் பொருத்தமானதாகும். ஏற்கனவே அழுது கொண்டிருந்த தீர்க்கதரிசி இப்போது கதறுகிறார். ஏனெனில் அவரால் மிகவும் நேசிக்கப்பட்ட தேசம் பாழடைந்து விட்டது. அவரால் நேசிக்கப்பட்ட ஜனங்கள் அடிமைகளாக தூர தேசம் கொண்டு செல்லப்பட்டனர். எசேக்கியேல் மற்றும் தானியேலால் பகிர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு காரியம் புலம்பல் புத்தகத்திலும் காணப்படுகிறது. அது என்னவென்றால், தேவனுடைய ஆலயம் இருக்கும் தேசத்தில்தான் தேவனுடைய மகிமை தங்கியிருக்கிறது என்று இவர்கள் நம்பினார்கள். சர்வ வல்லவருடைய மகிமை சாலமோனால் கட்டப்பட்ட தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தங்கியிருந்தது. பாபிலோனில் வசிக்கும் மக்களுக்கு தேவன் எங்கே இருக்கிறார்? அவர்கள் நேசிக்கப்படத்தக்கவரும் ஆராதிக்கப்படத்தக்கவருமான தேவன் எருசலேமில் அல்லவோ இருக்கிறார் என்று இவர்கள் மூவருமே அங்கலாய்க்கின்றனர். இதனால்தான் தானியேல் எருசலேமுக்கு நேராக பல கனிகளை திறந்து ஜெபித்தார். தானியேல் கர்த்தர் எருசலேமிலே இருக்கிறார் என்று நம்பினார். சிறைப்பிடிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் தேவனிடமிருந்து பிரிக்கப்பட்டு விட்டார்கள். எருசலேம் தேவனுடைய நகரமாய் இருந்தபடியினால் பாபிலோனில் வசிக்கும் தீர்க்கதரிசிகள் தேவனுடைய பரிசுத்த நகரத்திலிருந்தும் பரிசுத்த தேவனத்திலிருந்தும் பிரிக்கப்பட்டார்கள் என்று நம்பினர். புலம்பல் புத்தகத்தை எரேமியா ஒரு குன்று மீது அமர்ந்து எழுதினார்.
தற்போது அது எரேமியாவின் குகை என்று அழைக்கப்படுகிறது. இதை குறித்த சுவையான செய்தி என்னவென்றால், இந்த குகையானது கொல்கதா மலையில் அமைந்துள்ளது. இயேசு கிறிஸ்து மனிதர்களின் பாவத்திற்காக மரித்த இடமான கல்வாரி மலையில்தான் எரேமியாவின் குகை உள்ளது. இந்த இடத்தில் அமர்ந்துதான் எரேமியா புலம்பல் புத்தகத்தை தொகுத்தார் என்று கூறப்படுகிறது. இங்குதான் எரேமியா, எருசலேமே, உன்னை யார் விடுவிப்பார் என்று ஜெபித்தார். இதே இடத்தில்தான் யூதாவை மட்டுமல்ல, பாவத்தில் சிக்கி மாளும் மனுக்குலத்தையே மீட்க இயேசு சிலுவையில் மரித்தார். அதே இடத்தில் எரேமியாவும் ஜெபித்தார். புலம்பல் புத்தகம் 5 அதிகாரங்கள் கொண்ட ஒரு கவிதை புத்தகமாக அல்லது காவியமாக விளங்குகிறது. ஒவ்வொரு அதிகாரமும் ஒரு கவிதையாகும். எபிரேய மொழியின் அகரவரிசையின் அடிப்படையில் ஒவ்வொரு அதிகாரமும் அமைந்துள்ளது. 3ஆம் அதிகாரத்தில் எபிரேய உயிரெழுத்துக்கள் 3 முறை வருவதை காணலாம். 5ஆம் அதிகாரம் மட்டும் இதற்கு விதிவிலக்காக உள்ளது. மற்ற அதிகாரங்களில் உள்ள கவிதை நயம் இந்த புத்தகத்தை ஒரு தலை சிறந்த காவியமாக எடுத்து கூறுகிறது. ஒருவேளை இந்த புத்தகம் அழகிய இலக்கிய நயத்தோடு காணப்பட்டாலும் தேவனால் அருளப்பட்ட செய்திகள் அடங்கியிருப்பதாலேயே வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ளது. தேவனால் ஏவப்பட்ட வார்த்தைகள் பாபிலோனிய சோகத்தின் மத்தியிலும் காணப்படுகிறது. ராக்காலத்தில் அவள் அழுது கொண்டிருக்கிறாள் என்பது தேவன் நேசித்த தேசத்தை குறிக்கிறது. தனக்கு சிறுமையும் தவிப்பும் உண்டாகிய நாளிலே எருசலேம் பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தனக்கு உண்டாகியிருந்த இன்பமானவைகளை எல்லாம் நினைக்கிறாள். அவளுக்கு உதவி செய்வார் இல்லாமல் அவளுடைய ஜனங்கள் சத்ருவின் கையில் விழுகையில் பகைஞர் அவளை பார்த்து அவளுடைய ஓய்வு நாளை குறித்து பரியாசம் பண்ணினார்கள். எருசலேமில் வாசல்கள் தரையில் அமிழ்ந்து கிடக்கிறது. தாழ்பால்களை முறித்து உடைத்து போட்டார். ராஜாவும் பிரபுக்களும் புறஜாதியாருக்குள் இருக்கிறார்கள். வேதமும் இல்லை, அவள் தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தரால் தரிசனம் கிடைக்கிறதும் இல்லை. சீயோன் குமாரத்தின் மூப்பர்கள் தரையில் உட்கார்ந்து மௌனமாயிருக்கிறார்கள். தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொள்கிறார்கள். ரட்டு உடுத்தி இருக்கிறார்கள். எருசலேமின் கன்னியர்கள் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். என் ஜனமாகிய குமாரத்தின் நொறுக்குதலின் நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதினால் கண்கள் பூர்த்து போகிறது. என் இருதயம் நொறுங்குகிறது. என் ஆவி தொய்ந்து போகிறது. குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். அவைகள் குத்துண்டவர்களைப் போல நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கும் போதும், தங்கள் தாய்களின் மடியிலே தங்கள் பிராணனை விடும்போதும் தங்கள் தாய்களை நோக்கி தானியமும் திராட்சரசமும் எங்கே என்கிறார்கள். எருசலேம் குமாரத்தியே, நான் உனக்கு சாட்சியாக என்னத்தை சொல்லுவேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? சீயோன் குமார்த்தியாக கன்னிகையே, நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன்? உன் காயம் சமுத்திரத்தைப் போல் பெரிதாயிருக்கிறதே. உன்னை குணமாக்குகிறவன் யார்? உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்தவுமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள். வழிப்போக்கர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுகிறார்கள். எருசலேம் குமாரத்தின் பேரில் ஈசர் போட்டு தங்கள் தலைகளை துலுக்கி பூரண வடிவும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமான நகரம் இதுதானா என்கிறார்கள். எரேமியா எருசலேமின் சிறையிருப்பை குறித்தும் துயரங்களை பற்றியும் இன்னும் அதிகமாக விளக்குகிறார். அதாவது, ஐயோ, பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளின் முனையிலும் கொட்டுண்டு போயிற்றே. ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டவர்கள் வீதிகளில் பாழாய் கிடக்கிறார்கள். அரண்மனைகளில் வளர்க்கப்பட்டவர்கள் உணவுக்காக தெருமுனைகளில் விழுந்து கிடக்கிறார்கள். கை செய்கை இல்லாமல் ஒரு நிமிடத்திலே கவிழ்க்கப்பட்ட சோதோமின் பாவத்திற்கு வந்த தண்டனையை பார்க்கிலும் என் ஜனமாகிய குமாரத்தின் அக்கிரமத்திற்கு வந்த தண்டனை பெரிதாயிருக்கிறது. பசியினால் கொலையுண்டவர்களை பார்க்கிலும் பட்டயத்தால் கொலையுண்டவர்கள் பாக்கியவான்களாயிருக்கிறார்கள். சீயோனில் இருந்த ஸ்திரீகளையும் யூதா பட்டணங்களில் இருந்த கன்னிகைகளையும் அவமானப்படுத்தினார்கள். பிரபுக்களின் கைகளை அவர்கள் கட்டி தூக்கினார்கள். முதியவர்களின் முகங்கள் மதிக்கப்படுவதில்லை. வாலிபரை எந்திரம் அரைக்க கொண்டு போகிறார்கள். இளைஞர் விறகு சுமந்து இடறி விழுகிறார்கள். முதியோர் முன் வாசல்களில் உட்கார்கிறதும் வாலிபர் கிண்ணறங்களை வாசிக்கிறதும் நின்று போயிற்று. எங்கள் இருதயத்தின் களி கூறுதல் ஒளிந்து போயிற்று. நடனங்கள் சாவுக்கு ஏதுவாய் மாறிவிட்டது.
மகிமையும் அற்று போயிற்று. எங்கள் தலையிலிருந்த கிரீடமும் தரையிலே விழுந்தது. பாவத்தின் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறோம். எங்கள் இருதயம் பலமற்று போயிற்று. எங்கள் கண்கள் இருண்டு போயின. பாழாய் கிடக்கிற சீயோன் மலையின் மேல் நரிகள் ஓடித் திரிகிறது. எருசலேமும் அதன் ஆலயமும் வெறுமையாயிற்று. காட்டு மிருகங்கள் அதன் அழிவுகளில் சுற்றித் திரிகிறது. கர்த்தாவே, நீர் என்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய சிங்காசனம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். இதுவே எங்களுடைய ஒரே நம்பிக்கை. முன்போல எங்களை மகிழ்ச்சியாக்கும். இதுவே புலம்பல் தரும் ஒரு துயரமான செய்தியாகும். இவைகளுக்கு பின்பு எரேமியா கர்த்தரிடம் திரும்புகிறார். அவர் கூறுவதை கவனியுங்கள். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் முடிய. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன். நம்பிக்கைக்கு இடம் உண்டோ என்று தன் வாயை தூளில் நுழுத்துவனாக. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுப்புத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. இந்த பகுதியை வாசிக்கும் போது எரேமியா கொல்கதா மலையின் குகையில் அமர்ந்து பாபிலோன் சிறையிருப்பின் துயரத்தை பற்றி புலம்புவதையும் கர்த்தரிடத்திலிருந்து வெளிப்பாடு பெறுவதையும் காண்கிறோம். அவர் நம்பிக்கையின் ஒளியை பெறுகிறார். அந்த நம்பிக்கை என்னவென்றால், கர்த்தர் நம்மை நேசிப்பதை நிறுத்துவதே இல்லை, ஆறுதல் அளிக்காமல் இருப்பதே இல்லை. அவருடைய அன்பும் கனிவும் தினந்தோறும் புதிதாயிருக்கிறது என்பதே ஆகும். தேவன் நம்மேல் வைத்த அன்பே நமது நம்பிக்கையாக இருக்கிறது. சிறைப்பட்டு போனவர்கள் தங்கள் கைகளில் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு செல்லும் போது இந்த அற்புதமான செய்தியை அவர்களுக்கு சொல்கிறார். செல்வந்தனானாலும் புத்திசாலியானாலும் பலசாலியானாலும் தங்கள் செல்வத்தினாலாவது புத்தியினாலாவது தன் பலத்தினாலாவது பெருமை பாராட்டக்கூடாது. தேவனிடத்தில் மகிமை உள்ளது. தேவன் தாமாக வந்து தன் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். கர்த்தரின் தன்மையை தெரிந்து கொள்வதன் மூலம் அவரை அறியலாம். அவைகள் பரலோகத்திற்கு ஒப்பானவைகள். நீதி, நேர்மை, மாறாத அன்பு ஆகிய இவைகளே கர்த்தரின் தன்மைகள் என்று எரேமியா கூறுகிறார். இவைகள் மூலமாகத்தான் நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். நாம் வேதாகமத்தை படிக்கும்போது தேவன் நம் மீது கொண்டிருக்கும் அன்பை பல கட்டங்களில் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். உலகில் நாம் பலர் மீது அன்பு கொள்கிறோம். பலர் நம்மீது அன்பு கொள்கின்றனர். இவையெல்லாம் தேவன் நம்மீது கொண்டுள்ள அன்புக்கு இணையாகாது. தேவன் ஆவியாயிருக்கிறார் என்று வேதாகமும் கூறுகிறது. இதனால் ஆவியாயிருக்கும் ஒவ்வொன்றும் தேவன் என்று கூற முடியாது. எல்லா ஆவியும் பரிசுத்த ஆவி அல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியே கர்த்தர். இதேபோல் அன்பு என்று நாம் கூறுவது, நினைப்பது எல்லாம் கர்த்தர் அல்ல, கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அன்பின் குணநலன்களை அழகாக எடுத்துரைக்கிறார். பவுல் தேவனின் அன்பை குறித்து விளக்கும்போது, அன்பு என்றால் என்ன என்பதை எடுத்து கூற முடியாதவராக காணப்பட்டாலும் அன்பு எவ்வாறு நடந்து கொள்ளும் என்பதை தெளிவாக கூறுகிறார். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரையுள்ள வசனங்களில் பரிசுத்த ஆவியானவர் அன்பு என்ற கொள்கைக்குள் ஊடுருவி 15 குணாதிசயங்களாக வெளிப்படுகிறார் என்று வேத அறிஞர் ஒருவர் கூறுகிறார். கர்த்தர் அன்பு என்றால் என்ன என்பதை 15 குணாதிசயங்களில் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த குணாதிசயங்களை நாம் பின்பற்றும் போது கர்த்தரை நாம் மற்றவர்களுக்கு நமது வாழ்க்கையின் மூலம் எடுத்து கூறுகிறோம். பவுல் கூறும் 15 குணாதிசயங்களை நாம் கைக்கொள்ளும் போது தேவனின் சாயல் நம்மில் வெளிப்படுகிறது. பவுல் கர்த்தரின் அன்பை குறித்து கூறும் ஒரு காரியம், அது அழிவில்லாதது.
கர்த்தரின் அன்பு நம்மில் நிலைத்திருக்கும் போது நாம் மற்றவர்களை பார்த்து, நான் உங்கள் மீது வைத்திருக்கும் அன்பை வேறு எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்று கூறலாம். ஏனெனில் நாம் கர்த்தர் பேரில் உள்ள அன்பினால் மற்றவர்களை நேசிக்கிறோம். இது மிகவும் கடினமானது, அதே நேரத்தில் உறுதியானது. ஆகவே இது அழிவில்லாதது. பவுல் மேலும் கர்த்தரின் அன்பு நிபந்தனையற்றது என்று கூறுகிறார். மனித அன்பு மாறக்கூடியது, ஏனெனில் அது நிபந்தனைகளோடு கூடியது. மனித அன்பு எதிர்பார்ப்புகளோடு கூடியது. நாம் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் ஒருவர் மீது அன்பு செலுத்துகிறோம். மற்றவர்கள் நம்மிடம் எவ்வாறு நடந்து கொள்கின்றனரோ அவ்வாறே நாமும் அவர்களிடம் நடந்து கொள்ள விருப்பப்படுகிறோம். மற்றவர்களிடம் சில காரியங்களை எதிர்பார்த்தே நாம் அவர்கள் மீது அன்பு செலுத்துகிறோம். நாம் எதிர்பார்ப்பது மற்றவர்களிடம் கிடைக்கவில்லை என்றால் அவர்களோடு உள்ள உறவை துண்டித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இப்போது நாம் நம்மை நாமே பரிசோதித்து பார்ப்போம். நாம் யார் யார் மீது அன்பு செலுத்துகிறோம் என்று ஒரு பட்டியல் போட்டு பார்ப்போம். அதில் எத்தனை பேர் நமக்கு பதில் எதுவும் செய்யாதவர்கள் என்று கூற முடியும்? நம்மை தூற்றுவோர், சபிப்போர் எத்தனை பேர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் என்று கணக்கிட்டு பார்ப்போம். இவ்வாறு நாம் செய்து பார்த்தோம் என்றால் அநேகர் நமது பட்டியலிலிருந்து எடுபட்டு போவார்கள். நம்மை நேசிப்பவர்களே நாம் நேசிக்கிறோம். மற்றவர்கள் நம்மீது கொண்டிருக்கும் நேசத்தை பொறுத்துதான் நம் அன்பும் வெளிப்படுகிறது. இதைத்தான் இயேசு, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று கூறுகிறார். கர்த்தரின் அன்பு நிபந்தனைகள் அற்றது. கர்த்தரின் அன்பு அழிவில்லாதது, ஏனெனில் அவர் நிபந்தனைகளின்றி நம் மீது அன்பு கூறுகிறார். கர்த்தரின் நிபந்தனைகளற்ற அழிவில்லாத அன்பு மற்றவர்களை எழுச்சியூட்டக்கூடியது. நாம் கர்த்தரின் அன்போடு மற்றவர்களை நேசிக்கும் போது அவர்களை குறித்த மேன்மையான காரியங்களை பேசுவோம். அவர்கள் தங்களை உயர்வாய் மதிக்கும்படி நடந்து கொள்வோம். இதைத்தான் பவுல் அன்பு சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும் என்று கூறுகிறார். கர்த்தரின் அன்பு சகலத்தையும் தாங்கக்கூடியது. ஒரு வேதாறிஞர் தான் எவ்வாறு சிறந்த நிலைக்கு வர முடிந்தது என்று கூறுவதை கேட்போம். இவர் தன்னுடைய 19 வயதிலே இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஆனால் படிப்பில் இவர் கவனம் செலுத்தாமல் தோல்வியை தழுவினார். இந்த சூழ்நிலையிலும் இவருடைய போதகர் இவர் மீது அன்பு செலுத்தினார். அந்த அன்பு நிபந்தனைகள் அற்ற அன்பு, அழிவில்லாத அன்பு. மேலும் அந்த போதகர், நான் உன்னை ஒரு சிறந்த ஊழியராக காண ஆசைப்படுகிறேன். இன்று உன் வாழ்க்கையில் தோல்வியை தழுவினாலும் பிற்காலத்தில் நீ ஒரு சிறந்த தேவ ஊழியனாய் மாறுவாய் என்று இவரை பார்த்து கூறுவாராம். இதுதான் இவரது வாழ்க்கையில் மறக்க முடியாத எழுச்சியூட்டக்கூடிய அனுபவம் என்று கூறுகிறார். இந்த அன்புதான் இன்று இவரை ஒரு சிறந்த வேத அறிஞராக மாற்றியது என்று கூறுகிறார். நிபந்தனைகளற்ற அழிவில்லாத அன்பு ஒருவரது வாழ்வை மாற்றியமைக்கக்கூடும், அல்லது ஒருவரை சிறந்த மனிதராக மாற்றும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். மேலும் பவுல் கர்த்தரின் அன்பை தடுத்து நிறுத்த முடியாது என்று கூறுகிறார். கர்த்தர் மனிதன் மீது கொண்டுள்ள அன்பு மாறாதது. ஒருவேளை நாம் கர்த்தரிடம் அன்பு செலுத்த தவறினாலும் அவர் நம்மீது கொண்டுள்ள அன்பு மாறாதது. எரேமியா அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்வதற்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்தவர். இயேசு மனுக்குலத்தின் பாவத்திற்காய் மரித்த அதே இடத்தில்தானே எரேமியா அமர்ந்திருந்து அழுது புலம்புகிறார். பின்பு எரேமியா, கர்த்தர் நம்மை நேசித்து கொண்டே இருக்கிறார், அவர் நம்மீது கொண்டுள்ள அன்பை நிறுத்துவதில்லை, நாம் அவருக்கு உண்மையாயிராவிட்டாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்ற வெளிப்படுத்துதலை பெறுகிறார். கர்த்தாவே, நீர் எங்களை நேசிக்கிறபடியினாலும் அந்த அன்புக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியினாலும் ஒரு நாள் எங்களை மீட்டுக்கொள்வீர் என்று விசுவாசிக்கிறார். எரேமியா புலம்பிய அதே மலையில் இயேசு மரித்தபடியால் யூதர்கள் மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதும் அவருக்குள்ளாக மீட்டுக்கொள்ளப்பட்டது. இதுதான் புலம்பல் புத்தகத்தின் சிறப்பு அம்சமாகும்.
புலம்பல் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்? உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறதில்லையோ? உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன்? அவன் தன் பாவத்திற்கு வரும் தண்டனை குறித்து முறையிடுகிறதென்ன? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். மகா ஆழமான கிடங்கிலிருந்து, கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். என் சத்தத்தை கேட்டீர். என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்து கொள்ளாதேயும். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர். என் பிராணனை மீட்டு கொண்டீர் என்று கூறுகிறார். இவ்வாறு எரேமியா கர்த்தர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். மேலும் யோபு புத்தகத்தில் நாம் படித்த அதே உண்மையை மீண்டும் கூறுகிறார். எரேமியா, உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறதில்லையோ? உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன்? அவன் தன் பாவத்திற்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறதென்ன? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் என்று கூறுகிறார். இதுதான் புலம்பல் புத்தகத்தின் முக்கிய பகுதியாகும். கர்த்தருடைய ஜனங்கள் மாயையை பின்பற்றி சோரம் போனார்கள். அவர்கள் பாவங்களுக்கு அளவே இல்லை. ஆசாரியர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு துணை போயினார்கள். நாம் ஏற்கனவே சிந்தித்தவாறு யோசியாவின் நாட்களில் அவர்கள் கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை மறந்தனர். வேதாகமம் என்று ஒன்று உண்டு என்பதை அவர்கள் அறியாதிருந்தனர். தேவாலயத்தை சுத்திகரிக்கும் போது ஆசாரியனாகிய இல்கியா வேதாகமத்தை கண்டெடுத்தார். இவர் எஸ்ராவின் உறவினர் ஆவார். இந்த எஸ்ரா தான் யூத மக்களின் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார். எரேமியா தீர்க்கதரிசியின் முக்கிய செய்தி என்னவென்றால், நாம் அழிந்து போகாதபடி கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்பதாகும். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் நாம் அழிந்து போவதை அவர் விரும்புவதில்லை. சில வேளைகளில் அவர் நம்மை துன்பத்தை அனுபவிக்க ஒப்பு கொடுத்து நம்மை சிட்சிக்கிறார். இதனை நாம் வேதாகமத்தில் பல இடங்களில் வாசிக்கிறோம். குறிப்பாக எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் என்று கூறுகிறது. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் தவறு செய்யும் போது அவர்களை தண்டித்து நெறிப்படுத்துகின்றனர். ஆனால் அவர்கள் தங்கள் பிள்ளைகள் அல்லாத மற்றவர்களை ஒருபோதும் தண்டிப்பதில்லை. இதைத்தான் எபிரேயர் புத்தக ஆசிரியரும் கூறுகிறார். இவ்வாறு நாம் தண்டிக்கப்படுவதன் மூலம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை பெறுகிறோம். இதே கருத்தை பிரசங்கின் புத்தகத்தில் ஞானி, வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய், மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடியாத படிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார் என்று கூறுகிறார். ஆகினால்தான் ஞானி விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம் என்று கூறுகிறார். இங்குதான் மனிதன் நித்திய வாழ்வையும் தேவனையும் வாழ்க்கையின் நோக்கத்தையும் சிந்திக்கிறான். விருந்து வீட்டிலே மனிதன் தன் ஆவிக்குரிய ஜீவியத்தை மறந்துவிடுகிறான். ஆகவே தான் சாலமோன் விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம் என்று கூறுகிறார். அன்பானவர்களே, இதைத்தான் எரேமியாவும் புலம்பல் புத்தகத்தில் கூறுகிறார். எரேமியா கர்த்தருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிப்பதையும் புதிய பாத்திரமாக வணைவதையும் காண்கிறார். பாபிலோனிய சிறையிருப்பின் மூலம் கர்த்தர் தம் பிள்ளைகளை சிட்சிக்கிறார். முடிவோ அவர்கள் புதிய பாத்திரமாக திரும்பி வருவார்கள். இதுதான் கர்த்தரின் அன்பு என்று கூறுகிறார். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். என் பிராணனை மீட்டுக் கொண்டீர். அன்பானவர்களே, எரேமியா மற்றும் புலம்பல் புத்தகங்களை எங்களோடு சேர்ந்து கற்றுக்கொண்டமைக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நிகழ்ச்சிகளை குறித்த உங்கள் கருத்துக்களையும் உங்கள் ஜெப குறிப்புகளையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எங்கள் முகவரி வேத பாடசாலை,
விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.